வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து இந்த கூண்டு வந்து புதுசா நாங்க அடிச்சது. இந்த கூண்டு ஐடியா வந்து நான் குடுத்தேன். ஆனா வந்து கூண்டு அடிச்சது வந்து எங்க அப்பாவும், எங்க சித்தப்பாவும் சேர்ந்து தான் அடிச்சாங்க. ஸோ கூண்டு உள்ளார வந்து தீனி, தண்ணிலாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோழி குஞ்ச வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொட்டாய்க்குள்ளார போணும். ஸோ கொட்டாய்க்கு போயிட்டு கோழி குஞ்செல்லாம் புடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சி பக்கெட்குள்ளார போட்டுட்டு, இந்த பக்கெட்டை வந்து திருப்பியும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த கூண்டுக்கு கொண்டு போணும். ஸோ கூண்டுக்கு கொண்டு போயிட்டு குஞ்சுங்களெல்லாம் வந்து அந்த தாய் கூட இறக்கி விடணும். ஃபஸ்ட்டே வந்து நான் தாய்க்கோழிய வந்து கூண்டில போட்டு அடைச்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கூண்டு உள்ளார விட்டேன். கூண்டு உள்ளார விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 1, 2 பேர் கீழே விழுந்துட்டானுங்க. ஸோ சரி தொறந்தே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொறந்து விட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லும் காம்பவுண்ட் தான் போட்டிருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி. ஸோ வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பில்ல. இந்த காம்பவுண்டுக்குள்ளாரயே தான் இருப்பானுங்க. பின்னாடி நம்ம தோட்டத்திலேயே தான் இருப்பானுங்க 1 மாதம் வரைய. ஸோ இப்படி இருந்தால் வந்து காக்கா, பருந்தெல்லாம் தூக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி.